when I be a boy of 10, நான் 10 வயது பையனாக இருந்த போது. எனவே வேர்ஸ் வரப்போகுது. I was. சரிதானே? ஓகே. I a secondary school. அப்ப நடந்த ஒரு ஆக்ஷனை சொல்றாங்க. எனவே நடந்த ஒரு ஆக்ஷனை நாங்க சொல்றதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நாங்க யூஸ் பண்ணுவோம். எனவே ஜாயின் தந்திருக்குது. இது ஜாயின் என்ற வேர்ட், ஜாயின் என்றா இணைந்து கொள் அல்லது இணை. அப்ப இந்த இடத்துல அதோடைய V2 வடிவம் ஜாயிண்ட் வரப்போகுது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நாங்க யூஸ் பண்ண போறோம். I joined a secondary school. சரியா? ஓகே. நான் வந்து ஒரு 2ஆம் நிலை பாடசாலையில சேர்ந்து கொண்டேன். There was அங்கே, there I was அங்கே நான் I was trained. train என்றா பயிற்சி வழங்கப்படுறது. அப்ப எனக்கு பயிற்சி வழங்கப்படுது. I was trained. எனக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. சரியா? இது வந்து past participle of train. உங்களுக்கு தெரியும் trained. சரியா? அப்ப was trained சொல்றது நான் பயிற்சியை பெற்றுக்கொண்டேன் with others, மற்ற ஆட்களோட. and சரிதானே? and திருப்பி இந்த was சொல்ல தேவையில்ல, and வாரதுனால learned T பொதுவா யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் EDயையும் யூஸ் பண்ணுவாங்க. learned இவ்வாறு யூஸ் பண்ணுவாங்க. learned இவ்வாறு யூஸ் பண்ணுவாங்க. பெட்டர் இதை யூஸ் பண்ணுங்க. அப்ப மற்ற ஆட்களோட எனக்கு பயிற்சி வழங்கப்பட்டதோட சரியா நான் கற்றுக் கொடுக்கப்பட்டேன். to face the future. to face முகம் கொடுப்பதற்கு. எதனை? the future எதிர்காலத்தை. in a better சிறந்த and disciplined way நல்ல டிசிப்ளினான ஒழுக்கமான வழிகளை. all the hostelers ஹாஸ்டல் இருந்த சகலரும் were awakened விழிப்புணர்வாக இருக்கிறது. சரியா? அப்ப இந்த இடத்துல அதோட were awakened வரப்போகுது. past participle form வரப்போகுது. by the siren. அப்ப உங்களுக்கு தெரியும் ஹாஸ்டல்ஸ்ல வந்து சைரன்ஸ் அல்லது பெல் ஒலி எழுப்பப்படும் சாப்பாட்டுக்கு அல்லது வெவ்வேறு அசம்பிளிக்கு கூடுறதுக்கு அல்லது காலையில் எழும்புறதுக்கு, தூங்க போறதுக்கு, படிக்க போறதுக்கு. இதுக்கெல்லாம் சைரன்ஸ் அல்லது ஒலிபெருக்கி அல்லது பெல் ஒலிக்கப்படும். சரிதானே? all the hostlers were awakened by the siren that blew. அது ஒலித்தது. ப்ளூண்டா ஒலிக்கை செய்யறது, ஊதுறதுன்னு அர்த்தம். அப்ப சைரனை ஒலிக்கை செய்யறது, ஊத செய்கிறது. எத்தனை மணிக்கு? at 5:30 AM ஷார்ப். சரியா 5:30 காலையில். ரைட்? இந்த இடத்துல was blown ஆன்சரையும் யூஸ் பண்ணலாம். அதுவும் சூட்டபிள். was blown கூட சொல்லலாம். அதுவும் இந்த இடத்துல சூட்டபிளா இருக்கு. having taken. yes, taken. having taken some good physical exercise. அப்ப கொஞ்சம் நல்ல உடல் ரீதியான எக்ஸசைஸ் எடுத்ததோட சரியா? எடுத்ததோட அதை எடுக்கிறோம். அதோட சேர்த்து we marched நடந்து போறோம். எல்லாம் மார்ச்னா என்ன? ஒற்றை பின்னால நடைபவனியாக போறது. to the mess சாப்பாட்டு போடுது. for a light breakfast ஒரு மென்மையான ஹெவியான நிறைய சாப்பிடுறது, வயிறு முட்டை சாப்பிடுறது. லைட் பிரேக்ஃபாஸ்ட்னா கொஞ்சம் வயிற்றுக்கு கண்டும் காணாத மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு எடுக்கிறது. of 2 slices of bread 2 துண்டு பான் and a cup of hot milk ஒரு கப் சூடான பால். எதுக்காக வேண்டி நாங்க எக்ஸசைஸ் செஞ்ச கையோட மெஸ்ஸுக்கு மார்ச் பண்ணி சென்றோம். புரிஞ்சதா? தென் ஃபோல் தந்திருக்கிறான். எனவே we fell in for a march past. சரியா? மார்ச் பாஸ்டுக்கு இந்த இடத்துல ஃபோலுண்டால் விழுன்ற அர்த்தம். அப்ப செல்ற அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங்கை தர்றான். on the parade ground. parade groundக்கு நாங்க சென்றோம் அப்படின்ற ஒரு கருத்துப்பட வருது.
திஸ் வாஸ் தந்துட்டான், எனவே அதோட V3 வரப்போகுது, ஃபாலோட V3 ஃபார்ம், பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வரப்போகுது, followed. This was followed by classes in academics. அதாவது அகாடமிக்னா உங்களுக்கு தெரியும், கல்வி சார்ந்த சரியா வகுப்புகளில் இது பின்பற்றப்பட்டது. ஆக சிம்பிளா இருக்குது எல்லாம். அநேகமான வந்து சிம்பிள் பாஸ்ட்லையும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லையும் தான் வந்திருக்குது. இது எல்லாருக்கும் விளங்கிச்சுதா? Yes, sir. Yes, sir. Okay. I hope all you understood.